சிஸ்டர் மறந்துட்டீங்களா சிஸ்டர்? என்னன்னு மறந்துட்டீங்களான்னு கேக்குறீங்க? இன்னைக்கு உங்களுக்கான வசனம் இருக்குன்னு சொல்றீங்களே சிஸ்டர். ஆனா அதான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்குள்ள வசனம் என்னன்னு பாக்கலாமாங்க? எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியேல் 18:20 என்னன்னா, பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கு பாவம் பண்ணுகிற ஆத்துமா மறிக்கும். யார் யாரெல்லாம் என்னென்ன தவறு பண்ணுகிறீர்களோ அந்தந்த தவறு அவர்கள் மேல் தான் இருக்கும். யார் யாரெல்லாம் நன்மை செய்கிறீர்களோ அந்த நன்மை அவர்கள் மேல் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல அவங்க தகப்பன் பண்ணுகிற, அவங்க முன்னோர்கள் பண்ணுகிற அந்த பாவம், அந்த தண்டனை எல்லாம் பிள்ளைங்கள தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அழகா ஒரு வசனம், எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல 2வது வசனம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டே அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோங்க. தந்தைகள் புளிப்பு திராட்சை சாப்பிட்டாங்க, பிள்ளைகளின் பற்கள் புளிக்கும். அதை எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விளக்கம் சொல்றாரு. இல்ல, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான நியாயத்திற்கு உண்டு. உனக்கு நீ செய்த பாவத்திற்கு ஏற்ற பலன் உன்னோட வரும், உன் பிள்ளைகள் செய்த கிரியைக்கேற்ற பலன் அவர்களோட வருங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்களோ நியாயத்திற்குனால நீங்க மாத்திரம் தான் இருக்கும். உங்களுடைய குலம் கோத்திரம் எல்லாம் சேர்ந்து வந்து நிற்காது. இன்றைக்கே நன்மை செய்ய பழகுங்க. God bless you.